பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்து உங்களை காப்பாராக. ஏசாயா 38வது அதிகாரம் 19வது வசனம். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கும்போதுதான் எசையா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரிக்கப் போகிறீர் என்று. இதை கேட்டதும் மனம் உடைந்தவனாய் தன் படுக்கையிலிருந்து அப்படியே சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் செம்மையாய் நடந்ததை நினைத்தருளும் என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு அதற்கு மேலே ஜெபிக்க வார்த்தைகள் வராமல் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த கண்ணீரை கண்டு எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகளை கிருபையாய் கூட்டி வழங்கினார். அவன் சுஸ்தம் அடைந்த பிற்பாடு தேவ சமூகத்திலிருந்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். கிருபையாய் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி வந்து எத்தனை முறை இந்த தீபம் அணைய வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையில் அடித்த எத்தனை கொடுங்காற்றுகள், மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த தருணங்கள் எத்தனை. ஃபூ என்று ஊதினாலே அணைந்து போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் அடித்தது. ஆமென். கர்த்தர் கிருபையாய் இந்த தீபத்தை அணையாமல் பாதுகாத்து வருகிறாரே. எதற்காக? உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தேவனை துதித்து கீர்த்தனம் பண்ணும்படியாக மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை, அவன் நம்மை தேவன் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தி இருக்கிறது அவருடைய துதியை சொல்ல, அவருடைய மகத்துவத்தை சொல்ல. எனவே இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். துதியுடனே ஒவ்வொரு நாளை துவங்குங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 147வது சங்கீதம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தை கண்ட அநேகர் இந்த வருடத்தின் இறுதி பகுதியை காணாமல் போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல புயல் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலும் மிடில்லையும் நிறைய தருணங்கள் அடித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடந்து இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். துதியுங்கள் கர்த்தரை, நன்றியுடன் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆமேன் அதிலே பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய துதியிலே வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர். ஆண்டவரே, ஆமேன், நான் இன்று துதிக்க காரணம் நீர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று மற்ற காரியங்களை குறித்து யோசிக்காமல் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா, சுகத்தோடு வைத்திருக்கிறார் அல்லவா. ஆமே, நாம் ஜீவனோடு இருப்பதே அவருடைய பராமரிப்பினால். ஒருவர் பரலோகத்திலிருந்து என்னை பராமரிக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் கர்த்தரை துதிப்பேன். துதியுங்கள். கர்த்தருக்கு மகிமை நம் மூலமாய் உண்டாவதாக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் ஆண்டவரே இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, எங்கள் மேலிருந்த ஆக்கினே நீர் விலக்கினீர். மாண்டு போயிருக்க வேண்டிய எங்களை, மடிந்து போயிருக்க வேண்டிய எங்களை கிருபையாய் ரட்சித்தீர். இந்த மங்கின தீபத்தை அணையாமல், நெறிந்த நாணலை முறியாமல் கிருபையாய் காத்து இன்று உயிரோடு வைத்திருக்கிற உடைய தயவுக்காய் நன்றி. உம்மை துதித்து உமக்குரிய மகிமையை நித்தம் ஏறெடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.